இந்த வீடியோல நம்ம மோல் கான்செப்ட்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். இங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க? Calculate the mass of sodium acetate required to make 500 ml of 0.375 molar aqua solution. Molar mass of sodium acetate is 82.0245 gram per mole வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். 0.375 மோலார் சொல்யூஷன் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு எவ்வளவு சோடியம் அசிட்டேட் வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணா அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து கிடைக்கும், எவ்வளவு ml 500 ml வந்து நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணா மோலாரிட்டிக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, மோலாரிட்டி which is equal to number of moles of solute இல்லையா, number of moles of solute divided by volume of solution in liter. Volume of solution in liter வந்து நம்ம கொடுக்கணும். இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, ml வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப ml கொடுத்தாங்கன்னா லிட்டரா மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், 1000 நமக்கு வந்து மல்டி பண்ணணும். இஸ் இட் கரெக்ட்? இப்போ நமக்கு வந்து மோலார் வந்து எவ்வளவு நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க, எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 0.375 வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. மோல்ஸ் வந்து நமக்கு வந்து தெரியாது இல்லையா, ஏன்னா மோல்ஸ் தெரியும்னா என்ன பண்ணணும், கிவன் மாஸ் வந்து நமக்கு தெரியணும். அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளவு கிராம்னு கேட்டுக்கிறாங்க இல்லையா, இது நமக்கு வந்து தெரியணும். அப்ப நமக்கு வந்து மோல்ஸ் வந்து நமக்கு வந்து தெரியாது. அதனால நீங்க மோல்ஸ் என்ன பண்ணுங்க, மோல்ஸாவே நீங்க வந்து வச்சுங்க. வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 500 வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இஸ் இட் கரெக்ட்? இன்ட்டு நமக்கு என்ன வரும், 1000 வந்து வரும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணா 500 வந்து நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க வந்து 2 வந்து வரும். அப்போ வாட் இஸ் த மோல்ஸ் வந்து வரும், அப்போ மோல்ஸ் which is equal to மோல்ஸ் நமக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 0.375 divided by 2 வந்து வரும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ which is equal to 0.12 are 2 remaining 1, 82 are 16 remaining 1, 72 are 14 remaining 1, 5. அப்போ இவ்வளோ மோல்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஓகே, ஆனால் நமக்கு வந்து மோல்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை, நமக்கு என்ன கிவன் மாஸ் தான் நமக்கு வந்து தேவை. அப்போ மோல்ஸ்க்கு நமக்கு என்ன ஃபார்முலா, அப்போ மோல்ஸ் which is equal to given mass divided by molecular mass. Is it correct? அப்போ நமக்கு என்ன பண்ணியாச்சு, இங்க வந்து given mass மோல்ஸ் வந்து நமக்கு வந்து 0.1875 which is equal to given mass. given mass நமக்கு தெரியாது, அதான் நமக்கு கேட்டுக்கிறாங்க. molecular mass உங்களுக்கு வந்து டைரக்டா கொடுத்துருக்காங்க 82.0245. okay, அப்போ what is the given mass, அப்போ given mass which is equal to 0.1875 into 82.0245. இது ரெண்டையும் நம்ம வந்து மல்டிபிகேஷன் பண்ணா நமக்கு வந்து ஆன்சர் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். இது ரெண்டையும் நம்ம மல்டிபிகேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 15. ஓகே, ஸோ 15.373796 கிராம். ஓகே, அப்போ நமக்கு வந்து இவ்வளோ கிராம் நம்ம ஆட்